வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்இபியில் ஜூனியர் அசிஸ்டன்ட்க்குரிய அப்ளை ஆன்லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அப்ளை ஆன்லைன் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். யாருமே இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல் வீடியோஸ் அதாவது எப்படி அப்ளை பண்ணணும், ஃபோட்டோவை என்ன சைஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே. இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபியில் மொத்தம் 2400 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அசஸருக்கு அறிவிச்சிருந்தாங்க. அசஸருக்கு மொத்தம் 1300 காலி பணியிடங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த பணியிடங்கள், இந்த 2 பணியிடங்களுக்கும் ஏற்கனவே அப்ளை ஆன்லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதுக்கு மொத்தம் 500 பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குரிய அப்ளை ஆன்லைன் இன்றைக்கு அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல போயிட்டு நீங்க ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இருக்கும். ஸோ நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் இதுக்கு என்னைக்கு அப்ளை ஆன்லைன் முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 9 3ஆம் தேதி இதுக்குரிய அப்ளை ஆன்லைன் முடியுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன போஸ்ட்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இதோட நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ அப்படின்னா 500. ஸோ இதுக்கு என்ன ஏஜ் லிமிட், இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் இதுக்குரிய வயது வரவு மற்றும் கல்வி தகுதி இந்த மாதிரியான டீடைல்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸை மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ லிங்க் 1 2 எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிங்க் 1 கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ லிங்க் 1 கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்புறம் வெரிஃபிகேஷன் கோட் போட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நவ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இதான் ரிஜிஸ்ட்ரேஷனோட ப்ராசஸ். உங்களோட நேமு அப்புறம் உங்களோட இனிஷியல் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட நேமு, உங்களோட இனிஷியல், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனும் சரி மெயில் ஐடியும் சரி நீங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் அது 2 மூலியமாக தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெரிஃபிகேஷன் கோட். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் உங்களோட ஆக்டிவேட்டட் லிங்க் உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் ஆயிருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெசேஜில் வரும். ஸோ இதான் என்னோட மெயில் ஐடி. ஸோ என்னோட மெயில் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் என்னோட பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் என்னோட அந்த பேஸ் லிங்க் அதுவும் வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ உங்களோட மெயில் ஐடிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் அப்புறம் கீழே உள்ள இந்த வெரிஃபிகேஷன் கோட் இதை 3ஐயும் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட யூசர் நேம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் என்னோட பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் என்னோட வேலிடேஷன் கோட் இது எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்களோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ ஹோம், சேஞ்ச் பாஸ்வேர்ட், அப்டேட் ப்ரொஃபைல், அப்ளிகேஷன், ஹால் டிக்கெட், லாக்அவுட் இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துட்றேன்.
ஓகே, இப்போ அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 அப்படின்னு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேணும். ஸ்டெப் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸ்டெப் 3ல பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி. அடுத்து ஸ்டெப் 4ல அப்ரெண்டிஸ்ஷிப். அதுக்கப்புறம் ஸ்டெப் 5ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிக்ளரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முன்னாடி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன வருதோ பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த முன்னாடி இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்தோன்னே என்னோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து எனக்கு காட்டும். ஸோ அது வந்து டேட்டா சேவ்டுன்னு காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ரிலீஜியன், உங்களோட திருமண நிலை, அப்புறம் உங்களோட நாலேஜ் இன் தமிழ், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்கும். நெக்ஸ்ட் வந்து அப்லோட் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைலில் போயிட்டு நீங்கள் உங்களோட பிக் எங்கே இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல நீங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். அதே மாதிரி சூஸ் ஃபைலில் போயிட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ சிக்னேச்சருக்கு வந்துட்டு சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்லோட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இது ஃபுல்லாமே பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சேவ்டு வந்துச்சு அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக சேவ் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எந்த இயர், அப்புறம் ஸ்டேட்டா இல்லை தமிழா, நீங்கள் வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களோட மார்க்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட மேக்ஸிமம் மார்க்ஸ், உங்களோட சர்டிஃபிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த இயர் பாஸ் அவுட், அப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு ஸ்டேட்டா இல்லை மெட்ரிக்கா அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்களோட பயிற்று மொழி, அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் மார்க்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி, பிகாம், ரெகுலரில் இ-காமர்ஸ், ஸோ எந்த இயர் பாஸ் அவுட்டு, என்ன யூனிவர்சிட்டி, என்ன மீடியம், ஸோ எவ்வளோ மார்க்ஸ், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கொடுங்க. ஸோ சேவ்ல டேட்டா சேவ்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்துட்டு உங்களோட நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிக்ளரேஷன். ஸோ உங்களோட டிக்ளரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற விஷயங்கள் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிக் கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிக்ளரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த ப்ரொஃபைல். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஹியர், வியூ அப்ளிகேஷன், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட் செலான், ஆன்லைன் பேமெண்ட், அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், அப்புறம் செக் பேமெண்ட், இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஃபுல் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு அப்ளை ஹியர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் என்னோட தம்ப் இம்ப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். வந்ததுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு என்னோட எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் தி போஸ்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்துட்டு இந்த உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வருது, உங்களோட அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இதே கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து வியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு திரும்பியும் மெசேஜில் வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ற டீடைல்ஸ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பிடிஎஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லை என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அடுத்து உங்களோட பிகாம் சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு சூஸ் ஃபைல் போய்க்கிறேன். போயிட்டு வந்துட்டு என்னோடது எங்கே இருக்குது அப்படின்றது, ஸோ இதில் போயிட்டு என்னோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஃபைல் பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் போயிட்டு இப்போ பிகாம் சர்டிஃபிகேட், ஸோ என்னோட பிகாம் சர்டிஃபிகேட் அதை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ அதையும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், ஸோ அதையும் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வியூ டாக்குமெண்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் அப்லோட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்லோட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எஸ்எஸ்எல்சி, பிகாம், கம்யூனிட்டி அண்ட் பிஎஸ்டிஎம் இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் செலான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்லிப்பு. ஸோ கனரா பேங்க்கா இல்லை இந்தியன் பேங்க்கா இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட செலானா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஆஃப்லைன் வேணாம், நான் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே, ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு சிட்டி யூனியன் பேங்க் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து 1000, அப்புறம் ஜிஎஸ்டி சேர்த்து 1180 அப்படின்னு வருது. சார் ஓகே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் இது பர்சனலாக கோஆப்ரேட் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் பர்சனல் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி அதை கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பே பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக் பேமெண்ட். ஸோ செக் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பேமெண்ட் பண்ணலை, ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் தான் காமிச்சு. நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ்டுன்னு வரும். ஸோ என்னோட ஐடியோட சேர்த்து நான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நான் பேமெண்ட் பண்ணாதனால நாட் எட் ரிசீவ்டுன்னு வருது. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரிசீவ்டுன்னு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்குரிய லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃபோட லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.